Hi friends, I'm Karthi. Welcome to English Basic பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா present perfect continuous tense பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 12 டென்சஸ்ல நம்ம 9 டென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுவும் ஒவ்வொரு வீடியோவா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து தனித்தனியா ஸ்ட்ரக்சரும் தமிழ் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த மூணுமே வந்து நம்ம இங்கிலீஷ்ல அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். present perfect continuous tense ஓட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிகழ்கால தொடர்ச்சியான வினைமுற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு செயல் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அந்த செயல் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி செயல்களை மென்ஷன் பண்றதுக்கு இந்த டென்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு செயல் வந்து ரொம்ப நேரமா அல்லது ரொம்ப காலமா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அத வந்து இந்த டென்ஸ்ல சொல்லலாம். இல்ல அந்த செயல் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு இருக்கும் நம்ம நம்புறோம் அப்படின்னாலும் அதையும் வந்து இந்த டென்ஸ்ல சொல்லலாம். இப்போ பாருங்க present perfect continuous tense பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஆனா நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் பத்தி இங்க பார்க்க போறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். present perfect continuous tense பொறுத்த வரைக்கும் 2 வெர்ப் வரும், ஆக்சிலரி வெர்ப். என்னன்னு சொல்லி have been, has been 2 வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது have been-ஆ has been-ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? வெர்பு, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அப்புறம் have been-ஆ அல்லது has been-ஆன்றத பார்க்கணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இப்ப have, has 2 வர்றதுனால இப்போ have எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். have வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? I, we, you, they, அப்புறமா plural இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா have யூஸ் பண்ணணும். has எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா he, she, it, அப்புறம் சிங்குலர், அப்புறம் நேம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நேம் மட்டும் வந்தா என்னது? அது சிங்குலர் தானே. ஸோ have, I, we, you, they வந்தா ப்ளூரலுக்கும், has வந்து he, she, it சிங்குலருக்கும் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும். ஓகேவா? நீங்க அது வந்து எந்த சப்ஜெக்ட் வருதோ அதை பொறுத்து have been எழுதணுமா இல்ல has been எழுதணுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஹேவா அல்லது ஹேஸா சப்ஜெக்டை பொறுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா நாட் போடணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் போடுங்க. ஓகேவா? ஸோ நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீன் எழுதிட்டு அப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அப்புறமா ஹேவா ஹேஸான்னு எழுதிட்டு அப்புறம் நாட் போட்டு பீன் போட்டுட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஸோ நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்னது? ஹேவா ஹேஸா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம். அப்புறம் பீன் எழுதிட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க போறோம். கடைசியில எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து இருக்கணும். ஓகேவா? வெர்போட ஐஎன்ஜி எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளேனா பிளேயிங், ஸ்பீக்னா ஸ்பீக்கிங், ரன்னா ரன்னிங், ஈட்னா ஈட்டிங், ஜம்ப்னா ஜம்பிங். ஸோ இந்த மாதிரி வெர்போட ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் have been, has been சப்ஜெக்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா அடுத்தடுத்து வந்துருது. இங்க have been 2க்கும் நடுவுல நாட் போடணும். அதே மாதிரி ஹேஸுக்கும் பீனுக்கும் இடையில நாட் போடணும். இங்க நமக்கு எப்படின்னா ஹேவுக்கும் அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் have subject been, அதே மாதிரி has subject been.
present perfect continuous tense பொறுத்த வரைக்கும் ரெண்டு preposition வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா since, for. since அப்படின்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு செயல் வந்து ஆரம்பிச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த காலத்தை மென்ஷன் பண்றதுக்கு since வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ for அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணும்னா, ஒரு செயல் வந்து நடைபெற காலத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா, சோ அந்த இடத்துல நம்ம for அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா since அப்படின்றத வந்து since Monday, since 8 PM, since 8 AM, since 2025 அந்த மாதிரி இடத்துல எல்லாம் since யூஸ் பண்ணணும். for எங்க யூஸ் பண்ணணும்னா for 2 hours, for 4 hours, for 1 week, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் for வந்து யூஸ் பண்ணணும். செயல் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு since, செயலுடைய நடந்த கால அளவுகளை குறிக்கிறதுக்கு for. சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ரிபோசிஷனும் இந்த டென்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, have எந்தெந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், has எந்தெந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், have beenும் has beenும் எந்த இடத்துல எப்படி வந்து சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல மட்டும். அதாவது have been தொடர்ச்சியா வந்துருது, haveக்கும் beenுக்கும் இடையில நாட் வருது, அதாவது hasக்கும் beenுக்கும் இடையில நாட் வரதான் செய்யும், haveக்கும் beenுக்கும் இடையில சப்ஜெக்ட் வருது. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து எடுத்துட்டு அதை வந்து இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வச்சும் எழுத போறோம். தமிழ் வித் இங்கிலீஷோட உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, நான் காலை முதல் படித்து கொண்டிருக்கிறேன். நான் காலை முதல் படித்து கொண்டிருக்கிறேன். இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சென்டென்ஸ், நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ்ல அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, ஐ. நெக்ஸ்ட் ஹேவ் எழுதணுமா ஹேஸ் எழுதணுமா, ஐ வந்தா ஹேவ் எழுத சொல்லியிருக்கோம். ஸோ ஹேவ், அடுத்து பீன் அப்படியே எழுதிடலாம் தொடர்ச்சியா. வெர்பு என்னது, ஸ்டடியிங். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் எழுதணும். ஸோ ஸ்டடின்னு எழுதக்கூடாது, ஸ்டடியிங். மிச்சம் என்ன வேர்டு இருக்கு, காலை முதல். ஸோ என்ன எழுதணும் நமக்கு, சின்ஸா ஃபாரா. ஒரு செயல் காலை முதல் அப்படின்றப்ப ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா. ஸோ அப்போ சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். ஓகேவா, இது டயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் காலை முதல் படித்து கொண்டிருக்கவில்லை. அப்போ இது என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஸோ ஐ எழுதியாச்சு. அப்புறம் என்ன எழுதணும், ஹேவா ஹேஸா, ஐ வந்திருக்கு, ஸோ ஹேவ் தான் எழுதணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் போடுறோம். அதுக்கப்புறமா பீன் இருக்கு, ஸோ பீன் அப்படியே எழுதிக்கலாம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். என்ன வெர்பு, நமக்கு படித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்றது தான் வெர்பு. ஸோ ஸ்டடியிங் தான். சின்ஸ் மார்னிங். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் காலையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேனா. அப்ப இது என்னது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஆக்சிலரி வெர்பு தான். ஸோ ஹேவ் ஐ பீன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹேவ் சப்ஜெக்ட் ஐ, இங்க பீன் இருக்கு, ஸோ பீன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வெர்பு, வெர்பு என்னது, ஸ்டடியிங். மிச்சம் என்ன இருக்கு, காலையிலிருந்து எழுது, காலை முதல். அப்போ சின்ஸ் காலை முதல்னு எழுதிக்கோங்க. நான் காலை முதல் படித்து கொண்டிருக்கிறேனா. Have I been studying since morning? இப்போ பாத்தீங்களா, இங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. I have been, I have not been. பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேவுக்கு அப்புறம் நீங்க நாட் போட்டீங்கன்னா அது அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடும். Have been studying na positive, I have not been studying na negative.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேவ் வச்சு எழுதிட்டோம். இப்போ ஹேஸ் வச்சு எழுதலாமா? ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்னதுங்க? அவன். ஸோ ஹி. ஹேவ் போடணுமா ஹேஸ் போடணுமா? ஹேஸ். ஏன்னா ஹி வந்ததுனால ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பீன் எழுதுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வெர்ப் என்னதுங்க? ஸ்டடியிங். 2 மணி நேரமாக அப்படின்னு வந்திருக்கா? ஸோ என்ன எழுதணும்? சின்ஸ் போடணுமா ஃபார் போடணுமா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 மணி நேரமாக காலத்தோட அளவை கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார் 2 hours. இப்போ ரீட் பண்ணுங்க. He has been studying for 2 hours. இப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் கரெக்டா? இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஹேஸ் பக்கத்துல நம்ம நாட் போட்டா அப்படியே இது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடும் கரெக்டா? அப்போ he has not been studying for 2 hours. நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடுச்சு. இப்போ இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பை கொண்டு வந்துருவோம். ஸோ ஹேஸ் he been studying for 2 hours. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்சஸ் வந்து தமிழ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். நம்ம எந்த அளவு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவு வந்து நம்மளால வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இன்னைக்கு உங்களோட டெஸ்ட் என்னன்னா, இதே மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சென்டென்ஸ் ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிடுறதுதான் உங்களுக்கு டெஸ்ட். ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ஆன்சர் சொல்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.